அண்மை செய்தி. காத்திருப்பு பட்டியலில் வேலூர் சிறைத்துறை டிஐஜி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமாரை வீட்டு பணிக்கு அமர்த்தி கொடுமைப்படுத்தியதாக வேலூர் சிறைத்துறை டிஐஜி உட்பட 14 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய விசாரணையை தொடங்கி சேலம் மத்திய சிறையிலும் அதே போல வேலூர் மத்திய சிறையிலும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. அது மேலும் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய சிவக்குமாரிடமும் வாக்குமூலம் பெறக்கூடிய நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இதற்கிடையில் துறை ரீதியான விசாரணை என்பது தனியாக நடந்து கொண்டிருந்தது. மொத்தம் 14 பேரிடம் துறை ரீதியான விசாரணை தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதில் குறிப்பாக வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, சிறைத்துறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான், ஜெயிலர் அருள்குமரன், டிஐஜி தனி பாதுகாப்பு அதிகாரி ராஜு, சிறை போலீசார் ரஷீத், மணி, பிரசாந்த், ராஜா, தமிழ்ச்செல்வன், விஜி, பெண் போலீசார் சரஸ்வதி, செல்வி, சுரேஷ், சேது ஆகிய 14 பேரிடமும் தனித்தனியாக ஏடிஜிபி தலைமையிலான சிறைத்துறை ஏடிஜிபி தலைமையிலான போலீசார் தனித்தனியாக துறை ரீதியான விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது சிறைத்துறை டிஐஜியை ராஜலட்சுமியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து சிறைத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே சிறைத்துறை டிஐஜியாக அவர் ராஜலட்சுமி இருக்கிறார். அவருக்கு பதவி உயர்வும் வர இருக்கிறது. இதற்கிடையில் தற்போது அவர் வழக்கு பதிவுக்கு உள்ளாகி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய சிறைத்துறை டிஐஜியாக இருக்கக்கூடிய முருகேசன் வேலூர் டிஐஜியாக கூடுதல் பொறுப்பை கவனிப்பார் என்று சிறைத்துறை நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.